ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஸ்பெஷல். நீங்கள் கடலைப்பருப்பை பார்த்தோன்னே யூஸ்வலாக கடலைப்பருப்பு பேசன் லாடுன்னு நினச்சிப்பீங்க. பட் இந்த கடலைப்பருப்பில் நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ நான் ஒரு கடாயில் 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நல்லா வறுத்து விட்டுடலாம் கடலைப்பருப்பு. இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இது வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு கடலைப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டுருக்கேன். நல்லா பொடியாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் இன்னொரு பவுலில் நம்ம அரைச்சின்னு வந்த கடலைப்பருப்பு மாவை சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப்பு பொடிச்ச வெல்லம், 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா பொடியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெல்லம், கடலைப்பருப்பு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம 1 கப்பு கடலைப்பருப்பு 1 கப்பு வெல்லம் எடுத்துட்டோங்க. அதுக்கு 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும் நெய். இப்போ இதுவும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையாலே நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துதாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப ரிச்சாக வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம நெய்யில் வறுத்து நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் இன்றைக்கி ஏலக்காய் பொடி தான் சேர்த்துட்டுருக்கேன் வாசனைக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து சின்ன சின்ன லாடுகளாக பிடிச்சி வச்சிடலாம். யூஸ்வலாக பண்ணுற பேசன் லாடோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பில் அரைச்சி நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. வீட்டில் இருக்கிற பொருளை டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு அந்த நல்லா அரைப்பட்டிருக்காது. ஸோ அந்த கடலைப்பருப்பு நம்ம வாயில் அதை வந்து டேஸ்ட் பண்ணுற ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரே மாதிரி லாடாக பிடிச்சி வச்சுருக்கேன். வெல்லம் சேர்க்குறதுனால அதுவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நெய்வேத்தியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் பண்ணியிருக்கேன். அருமையான கடலைப்பருப்பு லாடு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.